36. ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத வெளியேற பெற்ற நல்ல நாமத்தினால் ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு ஒரு ஏக்கத்தோடு தவிப்போடு விண்ணப்பங்களோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பார்க்க இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நல்ல நாமத்தினால் மீண்டும் ஒரு விஷயம் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த செய்திகளை, இந்த தேவ வார்த்தைகளை யூடியூப் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக, ஃபேஸ்புக் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை. அநேக நேரங்களிலே சூழ்நிலைகள் அநேகருக்கு எதிராகவே தோன்றலாம், காணப்படலாம். அநேகருடைய வாழ்க்கையிலே ஏன் நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலையில போய்கொண்டே இருக்கிறது என்று கேள்விகளோடும் நாட்களை கடந்து வந்து கொண்டிருக்கலாம். கண்ணீர், கவலை, வருத்தம், பாரங்கள், சண்டைகள், வேதனைகள், துன்பங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளையும் கடத்தி வந்து கொண்டிருக்கலாம். ஏன் ஒரு நாளை ஒரு வருஷத்தை போல கழித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு மாறிவிடாதா, நாளைக்கு மாறிவிடாதா, இன்றைக்கு மாற்றம் வந்து விடாதா, நாளைக்கு மாற்றம் வந்து விடாதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் கஷ்டத்துக்கெல்லாம், என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து விடாதா என்று சொல்லி கவலையோடு, வேதனையோடு, துன்பத்தோடும், துயரத்தோடு, ஏக்கத்தோடு, தவிப்போடு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் கழித்து கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைகளை. சில நேரங்களில் அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நாம ஏன் வாழணுங்கிற ஒரு பெரிய கேள்வி அநேகருடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று அநேக நேரத்தில், அநேக விதமான நேரங்களில் கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைகளை. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அந்த மாறாத தெய்வத்தை மகிமையோடு நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எதை இழந்திருந்தாலும் சரி, சில நேரங்களில் சில இழப்புகளை மனிதனால் ஈடுபடுத்த முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இழப்புகளுக்கு மத்தியிலே ஆறுதலாலும் தேறுதலாலும் அன்போடும் அவர் நிறைவு செய்ய முடியும். அந்த இழப்புகளுக்கு மத்தியிலே அந்த இழப்பின் காரியத்தை நிரப்புறதற்கு இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். சில நேரங்களிலே உங்களால் முடியவில்லை, ஐயோ என் கண்ணீரை அடக்குவதற்கு என்னால் முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை வேதனை, என்னால் துயரங்களை தாங்க முடியவில்லை, என்னை துக்கம் வருத்துகிறது, துக்கம் என்னை துரத்துகிறது, பிரச்சனை என்னை துரத்துகிறது, வேதனை என்னை துரத்துகிறது. உன் வாழ்க்கை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். ஏன் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி எல்லாராலும் மறக்கப்பட்டு விட்டோமே, வெறுக்கப்பட்டு விட்டோமே, ஒதுக்கப்பட்டு விட்டோமே என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்க நினைத்த காரியங்கள் ஒருவேளை தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம், தாமதமாய் கொண்டே இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு நாளும் வெறுப்பதும் கிடையாது. இயேசு உங்க பட்சத்தில் இருக்கிறார். கல்வாரி சிலுவையில உங்களுக்காகவே தன் ஜீவனையை ஒப்பு கொடுத்த அந்த அன்பு தெய்வம் உங்க கூடவே இருக்கிறார். அந்த அன்பு நேசர் உங்க கூடவே இருக்கிறார். அந்த அன்பு நேசருடைய கரம் உங்க கூடவே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் கஷ்டத்தை போக்குவதற்காக, உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக அன்பு கரம், இயேசு கிறிஸ்துடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்களுடைய வேதனைகள் மாறும், உங்களுடைய துக்கம் மாறும், உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். ஒருவேளை உங்க இழப்புக்கு
வலி, ஐயோ இந்த இழப்பை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி. ஒருவேளை இந்த உலகத்தில் இழக்க முடியாத காரியங்கள், இழக்க முடியாததை நீங்கள் இழந்திருப்பீர்கள் என்று சொன்னார். அதையெல்லாம் விட பெரியவர் இயேசு. அந்த இழப்புக்கு ஈடாக உங்களை சமாதானப்படுத்துவார், அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை ஆற்றுகிற ஒரு நல்ல அன்பின் தெய்வமாயிருக்கிறார். நல்ல ஒரு தாய்க்கு தாயாக, தகப்பனுக்கு தகப்பனாக, உடன் பிறந்த சகோதரனுக்கு சகோதரனாய், சகோதரியாக, நல்ல ஒரு தோழியாக, நண்பனாக, நீங்க எதை வேண்டுமானாலும் அவரிடத்தில் ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நண்பராக உங்களிடத்தில் கடந்து வருகிற ஒரு அன்பின் தெய்வம். ஏனென்றால் அவர் உங்களுக்காகத்தான் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் சொந்த ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி இருக்கிறார். இன்றைக்கும் அந்த ரத்தம் உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கிறது, பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, பசுமையாயிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்க வேதனைகள் மாறும், உங்கள் துக்கம் மாறும். கவலைப்படாதுங்க. இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். இயேசுப்பா உங்க பக்கத்துல இருந்து உங்க வேதனையை மாற்றுவதற்காக அவங்க கூடவே இருக்கிறாரு. ஒருவேளை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, காராட்டம், போராட்டம் தலைக்கு மேல இருக்கலாம், மிஞ்சின காரியமா இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருவார், ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆசீர்வாதம் காத்திருக்கிறது, மகிழ்ச்சி காத்திருக்கிறது, சந்தோஷம் காத்திருக்கிறது. காரணம், தேவன் உங்க கூட இருக்கிறபடினா நிச்சயமாய் உங்களுக்கு தெரியலாம், ஐயோ என் பிரச்சனை யாருமே விசாரிக்கலையே, என் பிரச்சனையை யாரும் பார்க்க மாட்டாங்களேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை சுற்றி நடக்கிற எல்லா சம்பவத்தையும் இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் விடுவிப்பார், கவலைப்படாதுங்க. அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்களை, உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்ணீரை துடைத்து கஷ்டங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஏனென்று சொன்னால், உங்கள் துக்கத்தை எல்லாம் அவர் சிலுவையில சுமர்ந்து விட்டார். உங்கள் வேதனைகளை எல்லாம், உங்களுடைய நோய்களை எல்லாம், உங்கள் வருத்தத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் ஆணிகளால் அடிக்கப்பட்ட அந்த கரங்கள் உங்களுக்காகவே நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களை அரவணைப்பதற்காக, உங்களை தேற்றுவதற்காக, உங்களை ஆற்றுவதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த அன்பு கரம், ஆணிகள் பாய்ந்த அன்பு கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்கள் அறியாமல் தூக்கமின்மையோடு, பொருளாதாரமின்மையோடு காணப்படலாம். பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை, தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை என்று சொல்லி, இல்லை இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கலக்கங்கள் மாறும். உடைய கலக்கங்களை மாற்றி அந்த இல்லாத ஒன்றை ஆண்டவர் இருக்கும்படியாக சந்தோஷத்தை, சமாதானத்தை, பணத்தை, பொருளாதாரத்தை ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கும்படியாக இயேசப்பா உங்களை நேசிக்கிறாங்க. பிதாவினுடைய அன்பு உங்களை பூரணப்படுத்தி இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிச்சயமாய் பலப்படுத்துவார். பலவீனத்தோடு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பலவீனத்தோடு காணப்படுகிறீங்களா? நோய்களோடு, வேதனையோடு, பாடுகளோடு நாட்களை கழித்து வேதனையோ நீங்க நாட்களை துன்பத்தோடு சோர்ந்து போய் கடந்து கொண்டிருக்கிறீங்களா? மகளை திடன்கொள், மகனை பலன்கொள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியமாய் இருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையானாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தைரியமாய் இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்க. நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்தம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10வது அதிகாரத்தில் 36வது வசனம் சொல்லுகிறார். வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று இங்கே ஆண்டவராகிய தெய்வம் நமக்காக நல்ல வார்த்தைகள் மூலியமாய் எழுதி வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தெய்வம்
உங்களை பிரியமுள்ளவர்களாய் பார்க்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமுள்ளவர்கள் என்பது அவருக்கு நன்கு தெரியும். காரணம், அவர் உங்களை அவர் சாயலாகவே படைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன இந்த சந்தோஷத்தை மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பதற்கு தான் தேவன் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. தேவ சித்தம் என்ன? கவலையாய் இருப்பது அல்ல, துக்கத்தோடு இருக்கிறது அல்ல, வேதனையோடு இருக்கிறது அல்ல. தேவ சித்தத்தின்படி செய்து. தேவன் சித்தத்தின்படி என்னன்னா, மகிழ்ச்சியாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. சீயோன் குமாரனே மகிழ்ந்து களிகூறு, சீயோன் குமாரத்தையே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவ சித்தத்தை செய்யுங்க. தேவ சித்தத்தை என்ன? தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று எழுதுகிறார். அப்படி என்ன? தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது? ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை வாய்க்க செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றணும். எல்லாரிடத்திலும் அன்பு காட்டணும். இது தேவ சித்தம். எல்லா மக்களையும் நேசிக்கணும். ஜாதி ஜாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல், மொழி பார்க்காமல், நிறம் பார்க்காமல் நேசிக்கணும். இது தேவ சித்தம். நன்மை செய்யணும், ஏழைகளுக்கு நன்மை செய்யணும். இது தேவ சித்தம். ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். இது தேவ சித்தம். ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுக்கணும். அது தேவ சித்தம். தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து தேவன் சொன்ன பிரமாணங்களை நிறைவேற்றுவது தேவ சித்தம். தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய நியமனங்களை நீங்களும் நானும் அனுதினமும் நிறைவேற்றுவது தேவ சித்தம். இதைத்தான் சொல்றார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேத வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் திறப்பலை நிற்கணும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, இருளில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சியும், ஆண்டவரே இவர்களை ரட்சியும், ஆண்டவரே என் உறவுகளை ரட்சியும், என் சகோதரர்களை ரட்சியும், என் சகோதரிகளை ரட்சியும், என்னும் நண்பர்களை ரட்சியும், என் அக்கம் பக்கத்தினரை ரட்சித்துக் கொள்ளுவீராக என்று சொல்லி ஆண்டவரே இவர்களை மீட்டுக் கொள்ளுவீராக, இவர்கள் விடுதலை பெறட்டும் ஐயா, இவர்கள் சுகம் பெறட்டும் என்று சொல்லி தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்படணும். முடிந்த அளவிற்கு நன்மை செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு தேவனை பிரியப்படுத்தணும். யாவரோடும் சமாதானமாயிருக்க வேண்டும். யாவரோடும் சந்தோஷமாயிருக்கணும். யாவரையும் நேசிக்கணும். இது தேவ சித்தம். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் கர்த்தரை தேட வேண்டும். அவருடைய சன்னிதானத்தில் வர வேண்டும். ஜெபிக்கணுங்கிறது தேவ சித்தம். வேத வாசிக்கிறது தேவ சித்தம். தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது தேவ சித்தம். பயம் பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். தேவ சித்தத்தின்படி வாழுவது, தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுப்பது தேவ சித்தம். தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நான் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக, அறிக்கையிட்டு விட்டு விடுவதற்கு ஏதுவாக வாழ்க்கை வாழுவது தேவ சித்தம். கிறிஸ்தவர்களாய் வாழுகிற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவை போல் வாழுகிறது தேவ சித்தம். இப்படியாக தேவ சித்தத்தை நிறைவேற்றினால், நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினால், ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு தேவ சித்தத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால், தேவ சித்தத்தின்படி நீங்கள் நடந்தால், தேவ சித்தத்தின்படி நீங்கள் செயல்பட்டால், அவர் உங்களுக்காக பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெறுவதற்கு பொறுமை மிகவும் தேவை. பொறுமை தேவை. பொறுமையோடு காத்திருங்க. ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். தேவ சித்தத்தின்படி நடந்தார். ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவ சித்தத்தை என்ன நிறைவேற்றினார்? தேவனுடைய சித்தம் என்ன? ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, எல்லாவற்றை விட்டு நீ கடந்து வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, போ என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது அந்த தேவ சித்தத்தை செய்யும்படியாக அவன் புறப்பட்டு வந்தான். தன் ஜனத்தை விட்டு, இனத்தை விட்டு, ஊரை விட்டு
எல்லாவற்றையும் விட்டு அவன் கடந்து வந்தான். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய். தேவ சித்தம் அவனை கொண்டு நிறைவேற வேண்டியிருக்கிறபடினால் அவனை கடந்து வர சொன்னார். புறப்பட்டு வா என்று சொன்னார். அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டு வந்தான். தேவன் அவனுக்காக ஒரு வாக்குத்தத்தம் கொண்டிருந்தார். தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடலின் மணலத்தனையைப் போல எண்ண முடியாத சாதியாக பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் அவனுக்கு குழந்தை இல்லாத அந்த காலத்திலே, இந்த முதிர் வயதிலே வாக்குத்தத்தம் கொடுத்தார் கர்த்தர். ஆனாலும் அவன் அந்த வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாமல் அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசித்து ஒன்றல்ல ரெண்டல்ல 25 ஆண்டு காலம் பொறுமையோடு காத்திருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு என்ற குமாரனை பெற்றுக் கொள்வதற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த குமாரனை அடைவதற்கு, காண்பதற்கு 25 ஆண்டு காலம் அங்கே ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தான். நம்முடைய தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் அவர்கள் 25 ஆண்டு காலம் 75வது வயதிலே கர்த்தராகிய தேவன், சேனைகளின் கர்த்தர், பிதாவாகிய தேவன், ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், அகில உலகத்தையும் படைத்தவர், சர்வ லோகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே ஆபிரகாம் விசுவாசித்தான். அப்படியே அந்த வாக்குத்தத்தத்தை அவன் நம்பினான், பிடித்துக் கொண்டான். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அந்த வாக்குத்தத்தத்தை அடைகிற வரைக்கும், சுதந்திரிக்கிற வரைக்கும் 25 ஆண்டு காலம் பொறுமை அவனுக்கு பெரிதாயிருந்தது. பொறுமையோடு காத்திருந்தான். அதான் ஆண்டவர் சொல்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கலாம். அநேக வார்த்தைகள் மூலியமாய், வேத வசனங்கள் மூலியமாய் அநேக வாக்குத்தத்தங்கள் வருடந்தோறும், நாள்தோறும், மாதங்கள் தோறும் உங்களுக்கு நேராய் வாக்குத்தத்தங்கள், தீர்க்கதரிசிகள் மூலியமாய், ஊழியக்காரர்கள் மூலியமாய், ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் தினந்தோறும் கூட கடந்து வரலாம். நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமை போல உங்களுக்கும் எனக்கும் சரி பொறுமை வேண்டியதாயிருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். வாக்குத்தத்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்பது வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமா? இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீ இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்கிறது. உன் வீட்டிலே ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடாயிருப்பதில்லை என்று வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீ உன் வீட்டினுடைய உன் களஞ்சியங்கள் நிறைவாயிருக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீ உன் பலன் குறுகினதல்ல பெருகினதாயிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. காண்டா மிருகத்துக்கொத்த பலன். உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமைப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உன்னை தூக்கி விடுகிறவர், உன்னை விடுவிக்கிறவர், உன் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என் தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று வாக்குத்தத்தம். உங்களுக்காக, எனக்காக, மனுக்குலத்திற்காக சிலுவையிலே சிந்தப்பட்டு விட்டது இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவங்கள், என்னுடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் இந்த மனுக்குலம் அனைத்திற்கும் பாவ மன்னிப்பு உண்டு. பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. வாக்குத்தத்தம்.
இதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், திருமணங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், குழந்தை பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொறுமையோடு காத்திருங்கள் தேவ சமூகத்தில். காரணம், வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணை ஏற்படுத்துகிறவர் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படி இருக்க திருமணங்கள் தடைகள் எத்தனை வந்தாலும் சரி பொறுமையோடு காத்திருங்கள். தட்டி கழித்துக் கொண்டே போனாலும் சரி பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயமாய் தேவன் நினைத்து வைப்பார். நல்ல மணவாளனை, நல்ல மணவாட்டியை கொடுத்து தேவன் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவார். வாக்குத்தத்தம் இருக்கிறது. 27 சங்கீதம் 127 சங்கீதத்தில் வாக்குத்தத்தம் இருக்கிறது. கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஈவு. வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு இருங்கள். பிரிந்து இருக்கிறவர்களை ஒன்று சேர்ப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒருமுறை கண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்று வாக்குத்தத்தம். பொறுமையோடு இருங்க. பிரிந்திருக்கிற பிள்ளைகள், தூரமாயிருக்கிற பிள்ளைகள், மறந்திருக்கிற பிள்ளைகள், வெறுத்திருக்கிறவர்கள், ஒதுக்கினவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள், நேசிப்பார்கள், இணைந்து வருவார்கள். பொறுமையோடு இருங்கள். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் பொறுமையோடு இருங்கள். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை கட்டித்தருவேன் என்று வாக்குத்தத்தம் இருக்கிறது. பொறுமையோடு காத்திருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை வேண்டியதாயிருக்கிறது உங்களுக்கும் எனக்கும். திரளான ஆத்துமாக்களை தருவார். சபையை பெருக பண்ணுவார். எல்லையை விரிவாக்குவார். சுகத்தை கொடுப்பார். ஆரோக்கியத்தை கொடுப்பார். வாக்குத்தத்தம் இருக்கிறது. நான் உனக்கு ஆரோக்கியம் உண்டு பண்ணி, நான் உனக்கு சௌக்கியம் உண்டு பண்ணி என்றெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்கிறது. உன்னை நான் சுகமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் இருக்கிறது. இதை பெற்றுக் கொள்வதற்கு, இதை சுதந்தரிப்பதற்கு இந்த வார்த்தைகளை, இந்த வாக்குத்தத்தங்களை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை, ஆசீர்வாதத்தை, பொருளாதாரத்தை, திருமண காரியங்களை, குழந்தை பாக்கியங்களை, வீடு வாசல்களை, இழந்து போன பொருட்களை எல்லாவற்றையும் பெறுவதற்கு பொறுமை வேண்டியதாயிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு என் அன்பு சகோதரனை, சகோதரியே, என் அன்பு பெற்றோர்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவதாசர்களை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளே, பொறுமையோடு இருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் நிறைவாக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். வாக்குத்தத்தம் இருக்கிறது. நிறைவானது வருகிற பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். வாக்குத்தத்தம் இருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி, தாய் தன் பாலகனை தேற்றுவது போல என்று சொல்லி ஆனாலும் துக்கப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். ஆறுதல் படுத்துகிறது மாத்திரமல்ல, உங்களை அனுதினமும் தேற்றி தைரியப்படுத்துகிற கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை உன் உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் உன்னை யாரு மறந்தாலும் சரி, இயேசு உன்னை மறப்பதில்லை. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பொறுமையோடு இருங்க. பொறுமை மிகவும் வேண்டியது, அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி முன் வார்த்தையில் சொல்லுகிறார். தேவ சித்தத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று. முதலாவது தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு பொறுமை வேண்டியதாயிருக்கிறது என்று எழுதுகிறார். 2 காரியத்தை சுட்டி காட்டுகிறார். முதலாவது, தேவ சித்தத்தை நாம நிறைவேற்றணும். தேவனுக்கு எதெல்லாம் சித்தம், தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் அகற்றி விடுவதுதான் தேவனுக்கு சித்தம். தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம் என்றால் தேவனை பிரியப்படுத்துவது, தேவனை சந்தோஷப்படுத்துவது, தேவனை மகிழ்ச்சியாக்குவது. இதுதான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியம். ஏழைகளுக்கு கரம் நீட்டு, ஏழைகளுக்கு உதவி கரத்தை நீட்டுவது, எளியவர்களுக்கு உதவி கரத்தை நீட்டுவது, சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு நன்மை செய்வது, விதவைகளுக்கு உதவி செய்வது,
இது தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். இது தேவ சித்தம். தேவ சித்தம். சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சத்தியத்தை தெரிவிக்க வேண்டும். ஒரு ஆத்மா கூட அழிந்து போகக்கூடாது என்பது தேவ சித்தம். எல்லோரும் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்பது தேவ சித்தம். எல்லோரும் பரலோக ராஜ்யத்தை நிரப்ப வேண்டும் என்பது தேவ சித்தம். ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பது தேவ சித்தம். ஒருவரும் பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது என்பது தேவ சித்தம். ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்தை நீங்களும் நானும் செய்தோம் என்று சொன்னார். வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. கள்ள உபதேசங்கள், துரு உபதேசங்கள், வஞ்சிக்கிற உபதேசங்கள், மாய்மாலமான உபதேசங்கள் இன்னைக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த உபதேசங்களில் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் கவனத்தோடு விழிப்போடு இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். விழித்திருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்பது தேவ சித்தம். விழித்திருப்பது தேவ சித்தம், ஜாக்கிரதையாயிருப்பது தேவ சித்தம், எச்சரிக்கையாயிருப்பது தேவ சித்தம். இதை நிறைவேற்றினால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பயத்தோடு இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். இது தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றினால் உங்களுக்கும் எனக்கும் நாள்தோறும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும். ஆபிரகாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார், வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஈசாக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றினார், வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. யாக்கோபு தேவ சித்தத்தை நிறைவேற்றினார், வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் காத்திருந்தார்கள், பொறுமையை கடைபிடித்தார்கள், வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாய் மாறினார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோசேப்பு தேவ சித்தத்தை நிறைவேற்றினார், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். பரிசுத்தமாய் வாழ்வது தேவ சித்தம் என்று சொல்லி தேவ சித்தத்தை செய்து காட்டினார். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. சகோதரர்களுக்கு மத்தியிலே தேசத்திலே கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்பதை பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையோடு, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பொறுமை நமக்கு வேண்டியதாயிருக்கிறது என்று அதை கடைபிடிப்போம் என்று சொன்னால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். பொறுமை மிக அவசியம். பொறுமை ஆவிக்குரிய கனிகளில் ஒன்றாயிருக்கிறது. ஆவிக்குரிய கனிகளில் ஒன்றாயிருக்கிறது. ஆவிக்குரிய கனிகள் 9 கனிகளை நம்ம என்றைக்கு பிரதிபலிக்கிறோமோ அது தேவ சித்தமாயிருக்கிறது. ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவ சித்தம். இச்சையடக்கம், நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை என்று சொல்லி இப்படி 9 ஆவிக்குரிய கனிகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 9 ஆவிக்குரிய கனிகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆவியின் வரங்களை பெற வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆவியில் நிறைய வேண்டும் என்பது தேவ சித்தம். பரிசுத்தமாய், உத்தமமாய், நீதியோடு வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். உண்மையாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றினால், அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றி நமக்காக பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு பொறுமையோடு இருங்கள். நிச்சயமாய் வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாயிருப்பீர்கள். கவலைகள் மாறும், சந்தோஷம் பெருகும், துக்கம் மாறும், துயரங்கள் மாறும், கண்ணீர் துடைக்கப்படும், வேதனைகள் மாறும், வலிகள் மாறும், துன்பம் துயரம் நீங்கும். வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்கும் தேவ பிள்ளைகளே. வாக்குத்தத்தின் சுதந்திரவாளிகள் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பொறுமையோடு காத்திருங்கள். அவசரப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், எரிச்சல் அடைய வேண்டாம். எந்த ஒரு தீமையான காரியத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கஷ்டங்கள் மாறும். உங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுவார். வேலை வாய்ப்பை கொடுப்பார், திருமணத்தை நடத்தி தருவார், குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். பிரிந்திருக்கிற உங்க வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ணுவார். வழக்குகளில் இருந்து, பிரச்சனையிலிருந்து, சண்டையிலிருந்து, போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். விடுவிப்பார்.
வாக்குத்தத்தத்திற்காக பொறுமையோடு காத்திருங்கள். தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாய் அவர் வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் பழிக்கும். பொறுமையோடு இருங்க, நிதானத்தோடு இருங்க. பொறுமை இழந்திடக்கூடாது, நிதானத்தை இழந்திடக்கூடாது. நிச்சயமாய் வாக்குத்தத்தங்கள் பழிக்கும். பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய் சொல்லாது தேவ பிள்ளைகளே. பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெரும்படிக்கு பொறுமை அவசியமாயிருக்கிறது, வேண்டியதாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். வாக்குத்தத்தம் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட காரியத்தில் நிச்சயமாய் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் ஆண்டவராகி தெய்வம் உங்களுக்கு கொடுத்தாரோ இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பலிக்கும். நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆசீர்வாதமாய், சுகமாய், ஆறுதலோடு, தேறுதலோடு ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். நிச்சயமாய் இழந்ததை குறித்து கவலைப்படாதங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி, நடக்க போறதும் நன்மைக்கே என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் செய்து பாருங்க. தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேறும். அதற்காக பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே, கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேதனையோடும், துன்பத்தோடும், துயரத்தோடும், கண்ணீரோடும், கவலையோடும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்களை ஆண்டவரே பாபா வேதனையோடு கழித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உங்க சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, மனநிலையில, சிந்தனையில, செயல்பாடுகளிலே ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா எதை விட்டுவிட வேண்டும், எதையெல்லாம் கைகொள்ளக் கூடாது என்றெல்லாம் நினைக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை அப்பா. அது மாறட்டும் ஆண்டவர். அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க. குடி பழக்கத்தில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுங்க. வேடி சிகரெட்டில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுங்கப்பா. கஷ்டத்திலிருந்து, கடனிலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பாடுகளில் இருந்து, துன்பத்தில் இருந்து, துயரத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளை சூனியத்திலிருந்து, மாந்திரிகத்திலிருந்து, செய்வனையிலிருந்து, மயிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் ஐயா. பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளப்பா ஆண்டவரே, நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. திருமணங்கள் நடக்கட்டும் ஐயா. திருமண தடைகளை நீக்கி போடுவீராக. வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. நிலையான வீட்டை கொடுங்கப்பா ஆண்டவரே. அடைக்க முடியும் ஆண்டவரே. கடன் அடைப்பதற்கு வழியே இல்லை என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு கடன் அடைப்பதற்கு ஒரு வழி வாசலை திறந்து கொடுங்க ஆண்டவரே. கடனில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுங்க. வீடு வாசல்களை கட்டி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் குடியிருக்கட்டப்பா. தடைகள் எல்லாம் நீக்கிப்படுங்கப்பா. பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்களும் மாறட்டும். படிப்பை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டப்பா. வருமானங்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்ப வருமானத்தை, தனி வருமானத்தை ஆசீர்வதிங்கப்பா. தனி மனித வருமானத்தை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரங்கள், தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. விவசாயங்கள், வெள்ளாமைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆத்துமாக்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. சபையை பெருக பண்ணுங்கப்பா. சபைக்கு இடம் வாங்க உதவி செய்யுங்கப்பா. சபையை கட்டி எழுப்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பழுதுபட்டு கட்டிருக்கிற வீடு வாசல் ஆண்டவரை, சபைகளை ஆண்டவரே பழுது பார்க்க செப்பனிட உதவி செய்யுங்க. எல்லா பண தேவைகளையும் சந்திங்கப்பா. இழந்து போன பொருட்கள், இடங்கள் ஆண்டவரே, பொன் பொருளை எல்லாம் மீட்டுக் கொள்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா உங்க சித்தத்தை நிறைவேற்ற ஜெப ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. வேதம் வாசிக்க உதவி செய்யுங்கப்பா. ஓ தகப்பனே வா. எல்லா விசேஷ கூடுகைகளிலோ கலந்து கள்ளுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. சோர்வுகள், கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. ஒரு தெய்வீக சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. எல்லா கட்டுகளும் அறுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா நுகங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முறித்து போடுகிறப்பா. எல்லா ஆண்டவரே பிள்ளை சூனிய, மாந்திரிக, செய்வனை கிரியைகள் எல்லாம் இப்பொழுதே நசனாய் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் செயலிழந்து போகும்படியாய் கட்டளை கொடுத்து செபிக்கிறையா. எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே சுட்டி எரிக்கப்பட்டு செபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினாலே சுட்டி
விட்டறிகிறேன் ஆண்டவரே. எல்லா கடனும் மாறட்டும் ஐயா, எல்லா வேதனைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா துயரங்களும் மாறட்டும் ஐயா, எல்லா விதமான கண்ணீரும் துடைக்கப்படட்டும் ஐயா. ஓ, இழப்புகளுக்கு மத்தியிலே அப்பா ஈடு கொடுக்க முடியாத இழப்புகளை சந்தித்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது ஆறுதல் படுத்துவீராக. இப்பொழுதே கர்த்தர் தேற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கட்டும் ஐயா. அற்புதங்களை செய்வீராக. அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை வெளி ஆண்டவரே, நன்மைகள் வெளிப்படட்டும் ஐயா. இப்பொழுதே ஒரு வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ, வேதனைகள் அப்பா, துக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மருத்துவத்திற்கும் இயற்கைக்கு அப்பாறுபட்ட ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் நீங்கி போகட்டும் ஐயா. ஓ தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீய சக்திகளும் ஐயா, எல்லா பொல்லாத மனுஷிக ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுதே நிர்மலமாகி போகட்டும் ஐயா. எப்பொழுதே அதவட்டு போகட்டும் ஆண்டவர். அப்புறப்படட்டும் ஐயா. பிள்ளைகளை வெளியடைத்துக் கொள்ளுவீராக. பிள்ளையுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளையுடைய ஆண்டவரை விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தாவே நீர் கேட்டு உடைய பிள்ளையுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஐயா. உடைய பிள்ளையுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஓ கந்த வட்டியிலிருந்து ஆண்டவரே, ஓ தகப்பனே உடைய பிள்ளைகள் மீண்டு வரும்படியாய், வேதனையிலிருந்து மீண்டு வரும்படியாய் ஆண்டவரே, கொள்ளை நோய் கொடிய வியாதிகளை அப்புறப்படுத்தும்படியாய், ஓ மருந்து மாத்திரையிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஓ தகப்பனே, சுகரிலிருந்து பிரஷரிலிருந்து அல்சரிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. மரண பயத்தை எடுத்து போடுவீராக. மரண கலக்கங்களை எடுத்து போடுவீராக. எல்லா பயத்தின் ஆவி நீங்கி போகட்டும் ஐயா. எல்லா பயத்தின் ஆவியை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. எல்லா பயங்களும் எடுத்து போடுவீராக. பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் வெற்றி அடையட்டும் ஐயா. பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ குடும்பங்களில் இருக்கிற காராட்டங்கள் போராட்டங்கள் ஐயா, எல்லா காராடுகிற போராடுகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே கட்டப்படட்டும் ஐயா. நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெருமடிக்கு பொறுமையாயிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர் எல்லாம் மாறட்டும். பிரிந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழட்டும் ஐயா. ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும் ஐயா, துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் காராட்டம் போராட்டம் எல்லாம் நீங்கி போய் சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வியாபாரங்களை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், விவசாயங்கள் வெள்ளாமைகளை ஆசீர்வதியும், மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும், கையிட்டு செய்கிற எல்லா தொழிலையும் ஆசீர்வதி. வியாபாரங்களை ஆண்டவரே, என்னென்ன தொழில் உண்டோ வியாபாரங்கள் உண்டோ, என்னென்ன வேலை வாய்ப்புகள் உண்டோ அத்தனையும் ஆசீர்வதியும் ஐயா. வருமான உயர்வு கிடைக்கட்டும் ஐயா. ஓ பதவி உயர்வு கிடைக்கட்டும் ஐயா. நிரந்தரமான வேலைகள் கிடைக்கட்டும், அரசு வேலை கிடைக்கட்டும் ஐயா. பணிகளில் இருக்கிற நெருக்கடிகள் மாறட்டும் ஐயா. வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் நீங்க போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் ஜெபிக்க ஜெப ஆவியினால் நிரப்புங்கப்பா. வேத வாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்ய பலன் கொடுங்கப்பா. எல்லா வரங்களை கொடுங்க ஆண்டவரே. வரங்களை கொடுங்கப்பா. ஓ வரங்களை கொடுத்து எடுத்து பயன்படுத்துவீராக. ஊழியத்தின் வாசல்களை ஆண்டவரை திறந்து விடுவீராக. ஆத்துமாக்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. சபைகளை பெருக பண்ணுங்க. சபைகளை கட்டி எழுப்ப உதவி செய்யுங்க. இடங்களை வாங்க உதவி செய்யுங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் ஐயா, ஓ ஊழியத்தோடு போராடுகிற, ஊழியங்களோடு போராடுகிற, ஊழியக்காரரோடு குடும்பங்களோடு போராடுகிற எல்லா போராடுகிற ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக ஆண்டவரே. தாவே உமக்கு நன்றி. மந்தையை விட்டு வெளியே போன ஆடுகள் எல்லாம் மீண்டும் மந்தைக்குள் வர உதவி செய்யுங்கப்பா. மந்தைக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சக்திகளும் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்காக எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளையுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும். வேதனையெல்லாம் அருட்டும் ஐயா. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் சுகத்தையும் நல்ல விடியலையும் காணும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
God bless you.